தற்போதைய அண்மை செய்தி. நீதித்துறை அதிகாரிகள் உச்சபட்ச நேர்மையை கொண்டிருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மனைவி வாங்கிய சொத்துக்கள் குறித்து உயர்நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்காத மாவட்ட நீதிபதிக்கு கட்டாய ஓய்வு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்ட குணசேகர் சில குற்றச்சாட்டுகள் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதே நாளில் விருப்ப ஓய்வு கேட்டு குணசேகர் அளித்த விண்ணப்பத்தை அதே ஆண்டு ஜூன் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அவருக்கு எதிராக குற்ற பிரிப்பாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் 58 வயதை பூர்த்தி செய்ததால் 60 வயது வரை பணி நீட்டிப்பு வழங்க வேண்டாம் என முடிவு செய்த சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் 7 பேர் அடங்கிய நிர்வாக குழு அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்க முடிவு செய்தது. இந்த முடிவுக்கு உயர்நீதிமன்ற அனைத்து நீதிபதிகள் கொண்ட குழு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மாவட்ட நீதிபதி குணசேகருக்கு கட்டாய ஓய்வு அளித்து தமிழக அரசு 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியாக இருந்த குணசேகர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகளின்படி அரசு ஊழியருடைய வருவாய் ஆதாரத்தில் இருந்து இல்லாமல் அவரது குடும்பத்தினர் வாங்கிய சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை எனவும் குடும்பத்தினர் வாங்கிய சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற சுற்றறிக்கை அரசு ஊழியர் நடத்தை விதிகளுக்கு முரணாக உள்ளதால் தனக்கு கட்டாய ஓய்வு அளித்த உத்தரவை ரத்து செய்து உரிய பணப்பலன்களுடன் விருப்ப ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி குணசேகர் வாதத்தை முன்வைத்திருந்தார். நீதிமன்ற ஊழியர்களை மோசமாக நடத்தியதை, அதே போன்று மனைவி 25 அசையா சொத்துக்கள் வாங்கியது, BMW சொகுசு கார் வாங்கிய விவரங்கள் குணசேகர் உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கவில்லை என்றும் அவரது சம்பள கணக்கில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பெரும் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது, அதே போல பொதுநலனை கருதி அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டாம் என முடிவெடுக்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நீதித்துறை அதிகாரியான மாவட்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் நீதித்துறை அதிகாரியை அரசு ஊழியர்களைப் போல் கருத முடியாது, நீதித்துறை அதிகாரிகள் உச்சபட்ச நேர்மையை கொண்டிருக்க வேண்டும், அதனால் உயர்நீதிமன்ற நிர்வாக குழு முடிவில் தலையிட முடியாது என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.